நாம்ங்கிறதும் கடைசியில இவ்வளவும் பரமாத்மா, இவ்வளவு ஐஸ் கட்டியும் பரமாத்மா சுரூபான சமுத்திரம் போறப்போ அதில் இந்த நான்கிறதும் அதையும் கொண்டே கரைச்சி விட்டுறா. இது மாத்திரம் தனியா ஒண்ணு வச்சுக்குவானே அப்படின்ட்டு பரமாத்மா விஷதே அது அனந்தரம். அதுக்குள்ள பிரவேசிடுறதுன்னா பிரவேசிச்சா அப்புறம் தனியா வர்றதுக்கு இடமே இல்லை அப்படின்னுட்டு தன்மையா போயிச்சுப்பேன் அப்படின்னு சொல்றப்போ விஷதே அது அனந்தரம்னு சொன்ன. அனந்தரம்னா உடனேன்னு அர்த்தம். ஐஸ் கட்டியை போட்டா கூட கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஆகலாம், ஆனாலும் ஜலத்துல போட்டா இது அப்படி இல்லை, உடனேன்னு அர்த்தம். அதுக்கு திருஷ்டாந்தம் வியாசகுல சம்பர்ஜித ராஜகுமாரவது அப்படின்னு திருஷ்டாந்தம் ஆச்சாரியால் பாஷ்யத்துல. ஆச்சாரியாளுக்கு முந்தி இருந்த பெரிய ஆச்சாரியால் எல்லாரும் கூட இந்த ஸ்லோகத்தை எடுத்து திருஷ்டாந்தமா சொல்லியிருக்கா. ஒரு ராஜாவைத்தான் யுத்தத்துக்கு போயிருந்தான். அவனுக்கு அப்படியே அபஜயம் வந்துட்டுது. அப்படியே காடுகள்ல அவன் சம்சாரம் கர்ப்பமா இருந்தான் அந்த காலத்துல. அவளையும் அப்படியே குதிரையில ஏற்றிண்டு அப்படியே போயிட்டு இருந்தான். போயிட்டு இருந்தப்போ அவனுக்கு அபஜயம் வந்துட்டு சத்ருக்கள் வந்து அவனையும் சம்ஹாரம் பண்ணிவிட்டா. அதுக்கப்புறம் இவ தனியா ஒரு இடத்துல அப்படியே ஒரு காட்டுல அப்படியே சுத்தின்னு இருக்கிறப்போ ஒரு வேடர்களுடைய ஒரு குடிசைகள் இருந்தது. அங்க அவளை வந்து யாரோ பெரிய ராணி போல இருக்கேன்னு நினைச்சுட்டு யாரோ ஸ்திரீ இன்னாரும் தெரியல அவளுக்கு. ஆனா அவளுக்கு தேஜஸ் பார்த்தாள்னா ரொம்ப உத்தம ஸ்திரீ மாதிரி இருக்கு அப்படின்னு அவளை வச்சுட்டு அங்க ரட்சிச்சுட்டா. ஒரு குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்தோடனே அந்த குழந்தை இப்படியே வளர்ந்துட்டு அந்த வேடர்களுடைய குலத்தோடையே சேர்ந்துட்டு அப்படியே வேட்டைக்கு போகுது. மாம்சம் அந்த மாம்சம் அப்படியே பச்சையாவே சாப்பிடுறது. ஏதாவது இப்போ பிராணிகளை போய் வேட்டை பண்ணி மாம்சம் சாப்பிடுறது. ஏதாவது இவ்வளோ இடையும் போட்டுண்டு அந்த இலையில கட்டிண்டு அந்த காடுகள் இருக்க முடியும் மாதிரி இப்படியே பட்டுக்கும் அந்த பையன் சுத்தின்னு இருக்கும். அப்படி இருக்க ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் எந்த ராஜா வந்து அபஜயப்பட்டானோ அந்த ராஜாவுக்கு கொஞ்சம் முதல்ல ஜெயிச்சானோ அந்த ராஜா இவனை அபஜயப்படுத்தி அந்த ராஜாவுக்கு கொஞ்சம் பலம் குறைஞ்சது. அப்போ இந்த மந்திரிகள் எல்லாரும் பழைய ராஜாவிடத்துல மந்திரிகள் எல்லாம் சேர்த்து வாஸ்தவத்துல அப்போ கர்ப்பஸ்திரியா இருந்தா எங்கேயாவது அந்த புத்தனா பிறந்திருந்தா அந்த வம்சம் இருக்கத்தான் வேணும். எப்படியாவது இந்த சமயத்தை பார்த்து நாம் இந்த ராஜாவை கண்டுபிடிச்சு திரும்பியும் நம்முடைய ராஜ்யத்துல கொண்டு போய் நம்ம வாஸ்தவான ராஜாவை அந்த வம்சத்துல இருந்தவரை ஸ்தாபிச்சுட்டோம்னுட்டு நினைச்சுட்டு இப்படியே சுத்தினா அங்க எந்த இடத்துல கடைசியா இவன் நடந்தாலும் அந்த பிராந்தத்துல எங்கேயாவது இருந்தாலும் விசாரிச்சுமானா சமாச்சாரம் தெரியுமான்னு இப்படியே சுத்தின்னு வரப்போ ஒரு வேடா குளம் இருந்தது. அதுல ஒரு பையனை பார்த்தா. என் பையனை பார்த்தா ராஜலட்சுமி போல் இருக்க. ஆனா வேஷத்தெல்லாம் பார்த்துவானா தேஜஸ பார்த்தா உள்ள இப்படி இருக்கு. வேஷத்தெல்லாம் பார்த்தா அவனும் வேட நாட்டை தான் இருக்கான். என்ன கத்துறான் இது எடுத்துன்னு போறான். அங்க அணில் குத்துறான். இப்படி வெளியில் இருக்கான். ஓடுறான். தோலெல்லாம் கட்டிட்டு இருக்கான். இப்படின்னுட்டு இதெல்லாம் இவ பார்த்து யாரான இங்க இருக்கணும் போல் இருக்குன்னு வாழ்க்கை சந்தேகம் வந்தது. அப்புறம் அங்க போய் கழவாடா இருக்கிறவாள் இது ஏது பையன், ஆறு பையன், எந்த வேடனுடைய உள்ள என்ன சமாச்சாரம் அப்படின்னு ஒரு வேடத்து இருந்தா அவ கூட காலம் ஆயிட்டா. அதுக்கப்புறம் தாயார் கூட காலம் ஆயிட்டா கொஞ்ச நாள் ஒண்ணு. அப்புறம் இந்த பையன் தான் இருக்கான். அப்புறம் யாரும் தெரியாது. அதில் ஒரு வித்யாவதி தனியா வந்தா. எங்க வீட்டுல எல்லாம் எங்க ஜாதி இல்லை, எங்க இது இல்லை. ஆனா அவளை நாங்க ரட்சிச்சோம். அதுல இருந்து ஒரு குழந்தை பிறந்தது. அது எத்தனை வருஷம் ஆச்சுன்னு இத்தனை வருஷம் ஆச்சுன்னு சொன்னான். அவன் என்னவா இருந்தான்னா இந்த மாதிரி லட்சணங்கள்லாம் நல்லா சொன்னான். சரி, உடனே வந்து அந்த பையனுக்கும் ஒண்ணும் தெரியாது. அதனால அப்பா இந்த மாதிரி நீ பிறக்கிற வருஷத்துல இந்த மாதிரி கர்ப்பமா இருந்தது, ராஜாவோட இதாயிட்டுது. அதுல இருந்து வந்தா அவனுடைய தாயார் தான் பட்டு மகிழ்ச்சி ராணி வந்தவன் சொன்ன உடனே அப்போ இவனுக்கு இது வரைக்கும் இருக்க முடியாத ஒரு தாம் வந்து வேடங்கிற நினைவு இது வரைக்கும் இருந்தது. அந்த வேடங்கிற எண்ணம் தட்சணத்துல மாறி நாம் ராஜபுத்திரன்னுட்டு தட்சணத்திலேயே அறிவு எப்போ வருதோ அப்பவே அவன் ராஜபுத்திரன் ஆயிட்டான். அறிவுங்கிறது வந்துட்டுவானா அதுக்கு ஒரு ராஜபுத்திரன் ஆகிறதுக்கு இதான அதுக்கு வேற ஒண்ணு பேச்சு ஒண்ணு பண்ண வேண்டாம்.
லட்சணத்துல ஞானத்தினாலேயே அவன் ராஜபுத்திரன் ஆயிட்டாங்கிற மாதிரி. அப்ப நீ எல்லாம் பரமாத்ம சுரூபம் தான்டாப்பா. ஒவ்வொரு இடத்துல ஒரு உபாசி மாயை வச்சுட்டு வேறையா அப்படியே தோணிட்டு இருக்கு. கஷ்டம் சுகம் அப்படிதான் தோணிட்டு இருக்கு. வாஸ்தவத்துல உள்ள இருக்க முடியாத பார்க்கிற ஞானமானது சாட்சாத் பரமாத்ம சுரூபம் தான் அப்படிங்கிறத தெரிவிச்சு விஷயத்தையே அனந்தரம் அந்த தத்துவ ஞானம் வந்த உடனே சாட்சாத் பரமாத்ம சுரூபத்தோட ஒன்னா புரிதுன்னா பரமாத்ம சுரூபமாவே ஆயிடுறதுன்னு அர்த்தம். பரமாத்ம சுரூபமாவே இருக்கு, இல்லாதது ஆறதில்லை, இல்லாதது ஆகவே முடியாது. பரமாத்ம சுரூபமா இருக்கிறது வேறையாக தோணின்னு இருக்கு நமக்கு. அந்த தோற்றம் அஜானத்தினால் ஏற்பட்ட தோற்றம் நிவர்த்தி ஆயிட்டுதானா பளிர்னு பிரகாசிச்சு விடுறது. மேகாபாயே அம்சுவான் இவ அப்போ மூடின்னு இருக்குன்னா போச்சுன்னா பளிர்னு பிரகாசிக்கிற மாதிரி இது சஸ்வரூபமா அது நித்திய சுத்த புத்தமா இருக்க முடியாத மகாப்பிரகாசமான ஒரு பரமாத்ம சுரூபமா பரம ஆனந்தகரமான பரமாத்ம சுரூபமா இவனுடைய ஆத்மா தட்சணத்துல பிரகாசிச்சு விடுறது அப்படிங்கிற அர்த்தத்தை தெரிவிக்கிறதுக்காக தான். அப்பா தத்துவதாவனுடைய சுரூபம் எதுன்னுட்டா எப்போ தத்துவதாவனுடைய சுரூபம் தெரிஞ்சுக்கிறதுன்னா அப்ப நான் தெரிஞ்சுக்கிறது இல்லை, அப்ப நானே ஆயிட்டேன்னு அர்த்தம். பக்தினாலும் உன்னுடைய தத்துவ சுரூபம் தெரிஞ்சுட்டேன், அப்போ உன்னுடைய தத்துவ சுரூபம் தெரிஞ்சுட்டேன்னு இல்லை, உன்னுடைய தத்துவ சுரூபம் இருக்கு அதுதான் நானும் தெரிஞ்சுட்டேன்னு அர்த்தம். அதுக்குள்ள பிரவேசிச்சுட்டேன்னா அதுதான் ஆயிட்டேன்னு அர்த்தம். தற்சமயத்துல நான் உன்னை பக்தி பண்ணினேன்னா அந்த பக்தியினுடைய பலம் சத்பாவா பத்தி தான். யாவான் எஸ்மாசின் நிறைஞ்சவன் நான் தெரிஞ்சுட்டா இந்த நான்கிற ஒரு குறைஞ்சது இருக்க, இந்த குறைஞ்சும் செய்து நிறைஞ்சதுல சேர்ந்து போயிடுறது. ஏன்னா நிறைஞ்சதுன்னு ஒண்ணு சொன்னவானா இன்னொரு சாமான் இருந்தா அது நிறைஞ்சதாகாது. எல்லா சாமானும் அதுக்குள்ள அதுவாயிட்டாதான் அது நிறைஞ்சது. ரெண்டாவது சாமான் ஒன்று இருந்துதானே இது நிறையாது. அது ஒண்ணும் இது ஒண்ணும் அந்த அது இருக்கிற வரைக்கும் இதுக்கு ஒரு குறைதான் அது.